கரண்ட் போகுது போகுது எப்ப இருந்து போகுது நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகள். யார் காரணம்? பேச வைக்காதீங்க. யார் காரணம்? நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. எனவே தெருநாய்கள் எல்லாம் குலைக்கும் என்று அவர் சொல்லியிருந்தால் யாரை அவர் திருநாய் என்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. டிவிகே கட்சியை பத்தியும் இந்த ஆட்சியை பத்தியும் விமர்சனம் வைக்கிற மக்களை தெருநாய்கள் கூட கம்பேர் பண்ணி ஆக்டர் ராகவா லாரன்ஸ் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க. இந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்கள்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? இதுக்கு அடுத்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான் இந்த ஆட்சியில பவர்ஃபுல்லான பர்சனா அப்படின்ற கேள்வியை கேட்டதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பயங்கரமா பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை புகழ்ந்து துதிப்பாடி இருக்காரு. அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர். வந்த உடனே பிடபிள்யூடில வந்து யாரும் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன ஒரு அமைச்சர். விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி தருவதற்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்ன அமைச்சர். எஸ்டிஏடில இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழித்த அமைச்சர். அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து 717 டாஸ்மாக் கடையை இந்த கவர்மெண்ட் மூடி இருக்கிறதா சொல்லுது. ஆனா ஆர்டிஐ போட்டு கேட்டா அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த டாஸ்மாக் கடையோட நம்பர்ஸ் வந்து கொடுக்கல, ஆனா பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்கு. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்கள்ல எப்பவோ வந்துருச்சு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்து 34 நாள்ல 207 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 106க்கும் மேல குழந்தைகள் அப்படின்ற ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் 106. சோ அத பாக்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டர் ராகவா லாரன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தாரு. சோ அந்த வகையில ஒரு டிவிகேல தான் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்றது எல்லா அறிகுறியும் அப்படிதான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல வேட்பாளரா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அந்த வகையில ஆக்டர் ராகவா லாரன்ஸ் கிட்ட இந்த கேள்வி கேக்குறாங்க. என்ன சார் அரசியலுக்கு வர போறீங்க, இப்ப முதல்வரோட இந்த ஒரு மாசம் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது கூடவே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த டைம் கொடுக்கணும்ன்ற பதில் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான பதில். இப்பதான் ஆக்டர் மகேந்திரன் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த மாதிரி பதில பேசிட்டு தான் பாத்தீங்கன்னா செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. 6 மாசம் கேட்காதீங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வெறும் டைம் கொடுக்கன்னு மட்டும் இவர் சொல்லல, இவர் அது கூடவே சேர்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புது வீட்டுக்கு நம்ம குடி போனாதான் தெரியும் அந்த வீட்டுல என்ன ஃபால்ட் இருக்கு, செவுத்துல என்ன பிரச்சனை இருக்கு, லைட்ல என்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தெரியும். புதுசா குடி போன அந்த தெருவில் இருக்க தெருநாய்ங்க கூட நம்ம கிட்ட பழகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சில தெருநாய்ங்க வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுங்க அது வரைக்கும் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். சோ கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் அந்த தெருநாய்க்கு என்ன வேணுமோ அதை செய்ய முடியும். அப்பதான் அந்த நாய் கொஞ்சம் அமைதியாகும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட பேசியிருந்தாரு. சோ இது எல்லாம் எடுத்து கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களே. அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. எப்படி சார் மக்கள் வந்து அவங்களோட குறைகளை சொல்றாங்க, அது ஆட்சியில் இருக்க குறைகளை சொல்றாங்க, அவங்களுக்கு வர கஷ்டத்தை சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெருநாய் குலைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னா எது கூட எதை கம்பேர் பண்ணி பேசுறது. ஆக்சுவலா மக்கள் வந்து இங்க குறைகளை சொல்றாங்க, ஆட்சிக்கு எதிரான குற்றங்களை சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க தெருநாய் குலைக்கிறது கூட கம்பேர் பண்ணீங்கன்னா என்னதாங்க உங்க அரசியல் நாலேஜ் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. படிடா. சோ ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு சொன்னா நானும் பாத்தீங்கன்னா ஓகே இந்த மனுஷன் வரட்டும், ரொம்ப நல்லது பண்ணிருக்காரு இத்தனை வருஷமா, சோ அரசியலுக்கு வந்தா நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இங்க விஷயம் என்ன தெரியுமா, அரசியலுக்கு வரதுக்கு பேசிக் அந்த ஒரு மூலன் இருக்கணும்ல, அது வந்து சினிமா துறையில இருக்க நிறைய பேருக்கு இருக்கா இல்லன்னு ஒரு டவுட்டே வருதுங்க. ஏன்னா நீங்க இங்க பாருங்களேன், ஆக்டர் மகேந்திரன் என்னன்னா சோலார் சிஸ்டத்துல இருந்து பவர் எடுப்பாராம். கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. இவர் என்னன்னா கேள்வி கேட்கிற மக்களை வந்து தெருநாய் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்திருக்காரு, அந்த மாதிரி இறக்கமற்றவன் இல்ல, நானு நாயையும் மக்களையும் கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு இறக்கமற்றவன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் ஆக்சுவலா நீங்க அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லன்றது எங்களுக்கும் தெரியுது. ஆனா விஷயம் என்னன்னா நீங்க பேசுனது அப்படிதான் இருக்கு. எதை கூட எதை கம்பேர் பண்ணி பேசுறீங்க, மக்கள் அவன் படுற கஷ்டத்தை பேசிட்டு இருக்காங்க. சார் இங்க ஆட்சிக்கு எதிராக வந்து குறை சொல்லவே கூடாது, கேள்வியே கேட்க கூடாது, நீங்களா பேசுறீங்களா டைம் கொடுக்கணும்னு. இங்க ஒரே ஒரு கேள்வி, உங்க வீட்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடந்தா நீங்க ஆட்சிக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டீங்களா சார், இல்ல அப்பயே அமைதியா இருப்பீங்களா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது?
அப்பயும் பாத்தீங்கன்னா டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். வந்து இந்த டைம் கொடுக்கணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவரு இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணார்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதுக்கு டைம் கேட்டா பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ரெடி பண்ணணும். சோ அதனால அதுக்கு ஒரு டைம் கேட்கிறாரு, ஒரு 6 மாசமோ 8 மாசமோ டைம் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லும்போது அதுக்கு வந்து ஓகே சொல்லலாம். ஆனா சட்ட ஒழுங்குக்கெல்லாம் டைம் கேட்டாங்கன்னா அது எப்படி சார் ஓகேன்னு சொல்லுவீங்க நீங்க? பாலியல் குற்றங்கள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இங்க பவர் கட்ன்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, மின்வெட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, சென்னை ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக மக்கள் தினம் காலையில வேலைக்கு போக வேண்டியது, நைட் வந்து போராட வேண்டியது. சோ இது தினமும் இது பொழப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் என் மீது பாய்கின்றதே. பாட்டு பாடுறத பாருங்க. மின்சாரம் பாயுதான், பாய்ச்சிரா என் வீட்டுல கொஞ்சம் பாத்துறா. மின்சாரம் பாயுதாம்ல, எரிச்சலா இருக்கும் போது மின்சாரம் பாயுது. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு எக்ஸாம்பிள். என்ன வேணா நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். திருநாய் கூட வந்து மக்களை கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன எழவி அது. எனிவேஸ், ஆனா அவர் பேசின விஷயங்கள்ல வந்து ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது. மக்கள் கேள்வி கேட்டா அது ரொம்ப தப்புன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. குறிப்பா சினிமா துறையில இருக்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. இங்க என்னன்னா பவர் கட்ல அவன் அவஸ்தைப்படும் போது தான் சார் தெரியும். இந்த இடத்துல இப்ப கோபி சுதாகரோட வீடியோ கூட ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பவர் கட் வந்துருச்சு, ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பவர் கட் வருது அப்படின்னு பேசுற வீடியோ எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ரொம்ப அதிசயமா மதன் கௌரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் நடக்கிற குறைகளை எடுத்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி மக்களுக்கு ஃபைனலா அந்த சரியான எலக்ட்ரிசிட்டியை போய் சேர்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சீக்கிரமா அதை பண்ண ஆரம்பிக்கிறது மக்களுக்கு நல்லது, அதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப சூப்பர் மதன் கௌரி அவர்களே, இந்த மாதிரி நிறைய பேசுங்க. ஆக்சுவலா இங்க பிரச்சனை என்னன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கட்சி வந்து பிடிச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்றதுனால அவங்களோட தப்புகள் இருக்குல்ல, அதை நீங்க சுட்டி காட்டாம இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பா இருக்கும். சோ அந்த வகையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ஆட்சியில் நடக்கிற அந்த பவர் கட்டை பத்தி பேசவே இல்லை. ஒரு வழியா இவ்வளோ நாள் கழிச்சு மதன் கௌரி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ பவர் கட்டுறது பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, மின்சார உற்பத்தியில வந்து இந்த பிரச்சனை இல்ல, மின்சாரம்லாம் இருக்கு எங்க கிட்ட, அது டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை இருக்குன்றாங்க. அந்த பிரச்சனையை ஒரு மாசம் ஆகியும் சரி பண்ண முடியல. இப்போ அதுதான் இங்க பிரச்சனையே. இங்க இன்னொரு மேட்டர் என்னன்னா, கேள்வி வர்றது என்னன்னா, இங்க எல்லாமே திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போக முடியாது சார். நீங்க தான் காரணம். நான் காரணமா? நிர்வாகம் பண்ண தெரியல வந்து சும்மா வந்து உள்ள உட்கார்ந்து குடைச்சல் கொடுக்குறீங்க, யாரையோ வச்சு பிரச்சனை பண்றீங்க, பீஸ் கேரியரை புடிங்கிட்டீங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். அரசியல் பேசாதீங்க, தேவையில்லாம நீ தான் பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல். ஏன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. வந்ததுல இருந்து தான் இவ்வளவு மோசமா இருக்கு. இதுதான் நிர்வாக திறமையின்மை அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான பதில வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்க மாட்டுது. ஏன்னா சரி பண்றோம், அந்த டீம் போடுறோம், இந்த டீம் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்யூஷன் வரலையே. அதாவது ஒரு half an hour பவர் கட் ஆனா எல்லாம் வந்து போராட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இல்லாதவங்க இல்ல. நீங்க 4 ஒரு 5 ஒரு 8 ஒரு அப்படி வந்து இது பண்ணும்போது அப்ப வந்து போராட தான் செய்வாங்க. போராடுற மக்களை வந்து பாத்தீங்கன்னா யாரோ தூண்டி விட்டு இவங்க எல்லாம் போராடுறாங்க இப்படின்னு பேசுறாங்களே, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வார்த்தைகள்னே தெரியல. உங்களுக்கு மக்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டீங்க. உண்மையிலே சொல்றேன், சஃபர் ஆயிட்டு தான் இருக்காங்க மக்கள். நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன். ஏன்னா என் ஏரியாலே பவர் கட் வந்துகிட்டு தான் இருக்கு. பவர் பிளக்சுவேஷன் அதை விட அதிகமா வருதுங்க. வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு எகிரிக்கிட்டே இருக்குங்க. என் வீட்டில் ஒரு பொருள் போயிடுச்சு, நான் அந்த ஆதங்கத்திலேயே சேர்த்து தான் பேசுறேன். உண்மையிலே சொல்றேன், பவர் பிளக்சுவேஷன் பயங்கரமா வந்துகிட்டே இருக்கு. என்ன சார் நடக்குதுங்க? ஐயா முதலமைச்சர் அவர்களே, உங்க மேல குற்றச்சாட்டு வைக்க கூடாது, உங்களை எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி உங்க கட்சிக்காரங்களும் உங்களோட ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும் ஐயா. இங்க பவர் கட்டை நீங்க முதல்ல சரி பண்ணணும் ஐயா. சரி பண்ணாதான் கேள்வி கேட்காம இருப்போம். கேள்வியே கேட்காம இருங்க, அவர் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இந்த ஆக்டர் மகேந்திரன் மாதிரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்க முடியாது. அவர் வேணா சோலார் சிஸ்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது சூரிய குடும்பத்துல இருந்து அவர் வேணா பவர் எடுத்துக்கலாம். ஆனா நாங்க வந்து அப்படி எடுக்க முடியாதுங்க. எங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு இந்த அறிவுலாம் இல்லை. அவர் 2 ஒயரை வச்சு பாத்தீங்கன்னா பவர் எடுத்துப்பாரு, எங்களால முடியாது. சோ ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன பறக்கான அது? சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆதவர்ஜுனான்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அமைச்சர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு அடுத்து அவர் தான் நிழலுலக முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளாம் சொல்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு. சோ கட்சியில எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாயிண்ட் பை பாயிண்டா பதில் சொல்றது ஆதவர்ஜுனா அவர்கள் தான். எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுதுங்க, அரமனை அதுல வேலை சேரணும். சொல்ல வேண்டாம், சேர்த்து விடுறேன் இல்லைங்க. அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க.
அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுல ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிளாரிட்டி இருக்கு, அதை விட அதிகமா ஒண்ணு இருக்கு. அதுப்புன்னு சொல்லுவாங்களே அதுதான் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு இதே மாதிரி தான் அதுப்பு இருந்தது. திமுக எப்படி தெரியுமா பேசிச்சு, 200க்கு 200 வெல்வோம் அப்படின்ற மாதிரி, அதாவது 234 தொகுதியில 200 ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா பேசிட்டு இருக்காரு. 25 மேயர்ல ஒண்ணு கூட நீங்க ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு, சார் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க, மாற்றம்னு நினைச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, இருந்தாலும் அந்த மாற்றத்தை நீங்க கொடுத்துட்டு இதெல்லாம் பேசியிருந்தா கூட பரவாயில்ல சார். திமுக ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் டிவி ஆட்சி இருக்கு, கொஞ்சமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்லுவீங்க டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு, அது எங்க ப்ரூவ் ஆகுதுன்னா மோசமான ஆட்சியை டிவி கே கொடுக்கறதா இல்ல மோசமான ஆட்சியை டிஎம்கே கொடுத்ததா அப்படின்றதான் போட்டி இங்க போயிட்டு இருக்கு. நக்கல்யா அவனுக்கு இங்க ஏன்னா எந்த டிஃபரன்ஸும் வரலையே, இங்க பெருசா மக்கள் டிஃபரன்ஸை பார்க்கலையே. வந்ததுல இருந்து பவர் கட் இருக்கு, அதே மாதிரி தண்ணி பிரச்சனை மக்கள் போராடிட்டு இருக்காங்க, விவசாய கடன் பிரச்சனை விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, சோ செவிலியர்களுக்கு வந்து சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு சம்பள உயர்வு கேட்டு செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதாவது டிஎம்கே ஆட்சியில என்னென்ன போராட்டங்கள் இருந்ததோ அது டிவிகே ஆட்சியிலும் கண்டினியூ ஆகுது. இதுதான் மாற்றமாடா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கும் போதும் அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அதாவது இப்போ எலெக்ஷன் வச்சா கூட நாங்க அடிச்சு தூக்கிடுவோம் பின்னிடுவோம் பெடல் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்தா நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றுட்டே இருப்போம். இப்படி புலம்பிட்டே இருந்தாங்க, குளத்தூர்ல வேலையை முடிச்சிட்டோம், அடுத்தது சேப்பாக்கத்துல முடிக்கணும். சோ அந்த வகையில் என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அமைச்சரே வந்து ஆதவ அர்ஜுனா தான், ஆதவ அர்ஜுனா தான் எல்லா டிசிஷன் எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது ஆதவ அர்ஜுனா கீழே ஆதவ அர்ஜுனா அனைத்து செயல்பாடுகளும் சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம கேட்டுக்கலாம். உடனே அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார்ல, அப்படிலாம் இல்லைங்க, அவர் வந்து ஒரு நல்ல அமைச்சர், வல்லவர் நல்லவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமானவர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா துதி பாடிட்டு இருக்காரு. அவர் வந்து ஊழலை ஒழிச்சிட்டாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிச்சாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்துல இந்த கரப்ஷனை ஒழிச்சாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்க நிருபர் அப்படியே கேட்கிறாரு, பாருங்களேன் இப்பயே நீங்க அப்படியே துதி பாடுறீங்க, இதே மாதிரி முதலமைச்சருக்கு துதி பாடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சத்தியமா சொல்றேன் ரொம்ப பங்கமா கலாச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர், வந்த உடனே பிடபிள்யூடில வந்து யாரும் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன ஒரு அமைச்சர், விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி தருவதற்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்ன அமைச்சர், எஸ்டிஏடில இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழித்த அமைச்சர், எந்த இடத்துலயும் யாரும் காசு கொடுக்க கூடாதுன்னு லஞ்ச லாவணியத்தை வெளிப்படையாக உடைத்த ஒரு அமைச்சர், எப்போதும் தன் நெஞ்சிற்கு தோன்றியதை துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். இவர் வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. முதலமைச்சர் கூட ஆதவ அர்ஜுனாக்கு இவ்வளவு புதலாரம் மாறீங்களே, இவ்வளவு போல முதலமைச்சருக்கு ஏதாவது 10 புதலாரம் பாடுங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு வந்து தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க முதலமைச்சர் விஜய் அவர்களா இல்ல அவருக்கு பின்னாடி யாராவது வந்து இயங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ஆதவ அர்ஜுனாவோட அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணவர் அவர் தானா அப்படின்ற கேள்வி வந்து பிரஸ்ஸே கேட்கறாங்க. அதாவது முதல் போட்டவர் தான் இப்ப முதலமைச்சரான்ற கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னும் போது ஆதவ அர்ஜுனா இப்ப உண்மையிலேயே ஒரு சாதாரண அமைச்சர் தானா, இதுல இல்ல எல்லாரும் கேட்கிற மாதிரி எதிர்க்கட்சிகளா சொல்ற மாதிரி நிழல் உலக முதலமைச்சர் அவர் தானா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஹலோ, இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு, அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். சோ இதுக்கான பதில நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா தான் இருக்காரு. ஆனா என்ன கொஞ்சம் வந்து அந்த கான்ஃபிடன்ஸா இல்ல ஓவர் ஆட்டிடியூட்னு சொல்றதா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், 717 டாஸ்மாக் வந்து மூடிட்டதா தாவேக அரசாங்கம் சொல்லுச்சு. அமைச்சர் வந்து சொன்னாரு அதுக்கான லிஸ்ட் கொடுங்க எல்லாம் கேக்குறாங்க, சோசியல் மீடியால எல்லாம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்கள்ல எப்பவோ வந்துருச்சு, அது வந்து பல மீடியாக்கள்லயும் வந்துருச்சு. ஸோ அப்படி யாருக்கா சந்தேகம் இருந்தா அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். சோசியல் மீடியால இருந்தது ஃபேக் சார், ஃபேக் முட்டு கொடுத்த லிஸ்ட் அது. நீங்க 717 கடையை மூடிட்டீங்க தானே, அப்ப மூடிட்டீங்கன்னா அதோட லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஐ போட்டு கேட்டா அதுக்கு பதில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு பதிலே கொடுக்காம இப்போதைக்கு கொடுக்க இயலாதுன்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துட்டு, ஆனா இவர் வந்து பிரஸ்ல வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் எப்பயும் நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுல இருந்து எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, உண்மையிலே நீங்க டாஸ்மாக் கடை 717 மூடுனீங்களா இல்லையான்ற டவுட் பொதுமக்களுக்கும் சோசியல் மீடியால எல்லாம் கேள்வி எழுப்புற மாதிரி அவங்களுக்கு வர மாதிரி தான் எனக்கும் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா உண்மையிலே மூடி இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க சார். என்ன சார் இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 717 கடையை மூடுறது, இந்த 500 கடையை மூடுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேக். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு போலி தான். அதாவது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது. வந்த உடனே டாஸ்மாக் நாங்க மூடிட்ட பாத்தீங்களா, அப்படி பாத்தீங்களா, இப்படி பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூய சக்தியா பாக்குறோம்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றது. இதே தான் ஏடிஎம்கேவும் பண்ணுச்சு, டிஎம்கேவும் பண்ணுச்சு, இப்ப தாவேகாவும் அதான் பண்ணுது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும்
அதான் நேசம். லாரன்ஸ் மாஸ்டர் அவர் கூட என்ன சொல்றாரு, வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. சார் இது வந்து எல்லா கவர்மெண்ட்டும் பண்ற சார், கண் துடைப்பு சார். உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த குற்றங்கள் சமுதாயத்தில் நடக்கிற குற்றங்கள் குறையணும்னு நினைச்சா முதல்ல டாஸ்மாக மூடணும். முக்காவாசி போதையில் தான் நடக்குது. மக்கள் மேல உண்மையில அக்கறை இருந்தா அதையும் தானே சேர்த்து மூடணும். ஆனா இப்போ வரைக்கும் மூடலையே, ஏன் அதை மூடலன்ற கேள்வி வருதுல. சோ இந்த இடத்துல தாவேகா கவர்மெண்ட் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு சார். ஆனா சொன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அவன் இன்னும் திருந்தலமாமா. பெரம்பூர்ல மின்வெட்டால ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு சேஞ்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அதாவது பவர் கட்டால ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க. சோ இது என்ன சார், இது என்ன சார் நடக்குது? பவர் கட் டு தி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கு. பவர் கட் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா கேள்வி கேட்டா மட்டும் வலிக்குது, கேள்வி கேட்டா குத்தம்னு சொல்றாங்க, கேள்வி கேட்டா தெருநாய் கூட சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் பார்க்கும்போது எனக்கு புரியல. கேள்வியே கேட்க கூடாது அவங்களை எதிர்த்து. அதாவது நீங்க பண்ற தப்பு தானே கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி கேட்டா அதுல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஒரு மாசத்துல அந்த பவர் கட்டை சரி பண்றதுக்கான வழியை பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா சப்ப கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சப்ப கட்டு கட்டி உருட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மொத்த பேரும் ஓட்ட போட்டு இப்போ உட்கார்ந்து அழுதிக்கிட்டு என்ன அர்த்தம்? என்ன தம்பி இப்ப அழுதா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டா உண்மையிலே டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த வலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். நீங்க பிரச்சனையை சரி பண்ற வரைக்கும் இந்த வலி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா யாரும் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டாங்க சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டோம், நீங்களும் கூட சேர்ந்து கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஆட்சியில் நடக்கிற தப்பு அவ்வளவு நடந்துட்டு இருந்தது. அப்போ உங்களுக்கு வந்து இனிச்சது, நல்லா ரசிச்சீங்க. ஆனா இப்போ வந்து கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு வலிக்குது, கசக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னைக்கு ஒரு புட்டி. எனிவேஸ் பட் கேள்வி மட்டும் ஒருபோதும் ஓய போறது இல்ல. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் ஆட்சிக்கு வந்து 34 நாள்ல 207 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, 106 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு அடுத்து இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்காரங்களே ஈடுபடுறாங்க பாலியல் குற்றங்கள்ல அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தான் தோணுது, இவ்வளவு பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது, நீங்க சிங்கப்பெண் படைன்னு போடுறீங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றது சுத்தமா தெரியல சார். ஏன்னா 1-2 கேசஸ் வந்து அவங்க பிடிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க சோஷியல் மீடியால ஒரு பிம்பத்தை வேணா கிரியேட் பண்ணலாம், ரீல்ஸ் போட வைக்கலாம். எல்லாரையும் போயிட்டு சிங்கப்பெண் வந்துட்டோம், எல்லாரும் வந்து 100 கால் பண்ணுங்க 100 கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிங்கப்படை அதிரடிப்படையோட மெயினான வேலையை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு 4 சிங்கப்பெண்கள் போய் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ப சொல்றீங்களா நீங்க? எனக்கு புரியலையே, எனக்கு புரியல எப்படி சார் அதை நம்ப முடியும்? டிஎம்கே கவர்மெண்ட்ல இப்படிதாங்க நடந்துகிட்டு இருந்தது. டிஎம்கேவை அதனால தாங்க எல்லாரும் தூக்கி போட்டது. இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. பாலியல் குற்றங்களே 207, சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பாலியல் குற்றங்களே 207. தாவேக்கா அரசு அமைந்த கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. சோ இதை தவிர அதர் கொலை கொள்ளை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. போதைப் பொருளை இங்க ஒழிக்கணும்ன்றாங்க. ஆனா முக்காவாசி குற்றங்கள் இப்ப நடக்கிறதும் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் தமிழ்நாடு காவல்துறையால போதைப் பொருளை ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. போலீஸ்காரங்களால பாத்தீங்கன்னா எவன் விக்கிறது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல, இல்ல கண்டுபிடிச்சும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியலையா, அப்படி ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க அதிகாரத்துல இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ இங்க பிரச்சனை என்னன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் போதைப் பொருளை ஒழிக்கணும், போதைப் பொருள் இல்ல தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. டிவிகே சார்ந்தவங்க எல்லாம் ஃபயர் விடுறாங்க. இப்போ இந்த போதைப் பொருள் கடத்தல் கேஸ்லயே பாத்தீங்கன்னா A3 A4 அக்யூஸ்டாவே அவரோட மாமியாரும் பொண்டாட்டியும் தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நியாயமான கேள்வி. இந்த கேள்வி கேட்டா எதுக்கும் வலிக்குதுன்றானுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.